ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன த நேக்கட் கன்ன்ற ஒரு படு பயங்கரமான ஹாலிவுட் காமெடி ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுங்களா? லைம் நீசன். இவரோட அதிரடி ஆக்ஷன் படங்களை நம்ம சேனல்லயே நிறைய போட்டிருக்கோம். அப்படி போடாத இவரோட சில படங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. தலைவன் எத்தனை படத்துல எத்தனை பேரோட உள்நாக்க உள்ள தள்ளி விட்டு ஆக்ஷன்ல மிரட்டி இருப்பாரு. அட படத்தை விடுங்க, இவரை இன்டர்வியூ எடுத்த ஒரு டிவி ஷோவை நான் பார்த்திருக்கேன். அதுல ஆடியன்ஸ் கூட்டத்தில் இருக்க ஒருத்தவரு, தலைவா நீங்க பல படங்கள்ல எதிரில் இருக்க ஆளுங்களை கதிகலங்க விட்டுருக்கீங்க, இப்ப முடிஞ்சா என்ன மிரட்டி பயமுறுத்தி காட்டுங்க பாப்போம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சிருப்பாரு. உடனே செட்டில் இருக்க லைட் எல்லாம் ஆஃப், இவர் மூஞ்சிக்கு மட்டும் க்ளோஸ் அப்ல ஒரு லைட் வச்சு மனுஷன் பேசுவாரு பாருங்க. வார்த்தையாலேயே பயமுறுத்த சொன்ன ஆளை உச்சா போ வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட கெத்தான மனுஷனை இந்த படத்துல எப்படியெல்லாம் காமெடி பண்ண வச்சிருக்காங்க தெரியுமா? அநியாயங்க. கதை என்னன்னா, ஒரு ஊர்ல இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்டால மக்கள் யாருக்கும் எந்த யூஸும் இல்ல. சொல்ல போனா உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமலாச்சும் இருக்கணும். ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷனால முழுக்க முழுக்க கலவரம் தான். சோ இனிமேல் இந்த டிபார்ட்மெண்டே வேணாண்டா அப்படின்னு ஸ்டேஷனையே தூக்க முடிவு எடுத்துறாங்க. அப்ப அதே ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஹீரோ இவர் தனியா ஒரு கேஸை சால்வ் பண்ணி எப்படி போலீஸோட மான மரியாதையை காப்பாத்தி டிபார்ட்மெண்ட்டை தூக்க விடாம பாத்துக்கிட்டாருன்றத லாஜிக் இல்லாத மொரட்டு காமெடியோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம், லாஜிக்கே இல்லாத மேஜிக் எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு அதிரடியான பேங்க் ராபரியில இருந்து கதை ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட மாஸ்க் போட்டுட்டு இருந்த ஒரு 10-15 பேர் பேங்க்ல இருக்க மக்களெல்லாம் அடிச்சு ஒடுக்கி மிரட்டிட்டு இருக்கப்போ நல்லா ஒன் நியூஸ் ஒட்டக குந்தல ஒட்டி வச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பைக் மண்டையும் உள்ள வராங்க. இவன் தான் ஆளுங்களெல்லாம் திருட குறிட்டு வந்தவன் போல. அதோடங்க பேங்க்ல அவ்வளோ பணம் அவ்வளோ நகை இருக்கு, அது எது மேலேயும் நாங்கள் கை வைக்கல. சேஃப்டி டெபாசிட் பாக்ஸஸ்ல இருக்க ஒரு பாக்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அதுல இருக்க ஏதோ ஒரு டிவைஸை ஸ்பைக் பண்ணி எடுக்கிறான். இன்னொரு பக்கம் பேங்குக்கு வெளியே ஸ்வாட் டீம் ஆளுங்களாம் வந்துட்டாங்க. உள்ள திருட வந்தவனுங்க பாம்பு வச்சிருக்கானுங்களோ இல்ல பாம்பு வச்சிருக்கானுங்களோ மேலிடத்தோட உத்தரவு இல்லாம தடால் புடாலும் உள்ள போக முடியாது இல்லையா? சோ உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல ஒரு குட்டி பொண்ணு அது பாட்டுக்கு லாலிபாப்பை சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேங்குக்குள்ள போகுது. இங்க ஸ்வாட் டீம்ல ஒரு ஆளு, ஏய் இந்தாமா, ஏய் நில்லுமா, எங்கம்மா போற, உள்ள போனா டேஞ்சருமா அப்படின்னு குரல் வளையத்துல இருந்து குரலையே வெளியெடுக்காம அஸ்கி வாய்ஸ்லயே கூப்பிட்டு அந்த பொண்ணு உள்ள போயிடுறாளா? போச்சு, உள்ள இருக்கவனுங்க இவளை சிதைக்க போறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா மக்கா அங்க ஒரு கூத்த பாருங்க. திடீர்னு உள்ள போன 5 வயசு பொண்ணு 5 செகண்ட்ல 50 வயசு ஆளாயிடுறா. யாரு எல்லாம் ஹீரோ தான், மாஸ்க் எல்லாம் போட்டு மாறு விஷயத்துல வந்திருக்காரு. நாங்கடா அபூர்வ சகோதரர்கள் கதையெல்லாம் அப்டேட் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஸ்மைலு. அங்க ஒரே புயல், சரவெடியான சண்டை நடக்குது. நான் தான் இன்ட்ரோலயே சொன்னல, படத்துல எங்கேயுமே லாஜிக் பார்க்க கூடாதுன்னு. அப்படி இங்க நடக்கிற சண்டையில ஹீரோ என்னடான்னா ஒருத்தவன் துப்பாக்கியை வாங்கி தூள் பகோடா மாதிரி மென்னு துப்புறாரு, இன்னொருத்தவன்ட்ட துப்பாக்கியை வாங்கி முருகு மாதிரி நொறுக்குறாரு. இப்படின்னு ஒருத்தவனை அமுக்க இன்னொருத்தவனை பொழக்க தாறுமாறா ஃபைட் ஓடிட்டு இருக்கா. சேம் டைம் சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ்ல இருந்து ஒரு டிவைஸ் எடுத்தான் பாருங்க ஸ்பைக் மண்டியன். அவன் பேங்கோட பேக் சைட் கேட் வழியா வெளியே போய் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியோட ஃபவுண்டர் அவர்கிட்ட டிவைஸை ஒப்படைச்சிடறான். சோ டிவைஸை வாங்கின ஃபவுண்டர் ரைட்ல ஓகையா, டிவைஸை கொடுத்த ஸ்பைக் மண்டிய லெஃப்ட்ல ஓகையா. 2 பேருமே எஸ் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பேங்குக்குள்ள ஹீரோ கடுமையான சண்டைய கலாயோட முடிக்க இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டா அடுத்து ஹீரோவோட ஒரு சின்ன இன்ட்ரோவை அவரே அவரோட வாய்ஸ் ஓவர்ல சொல்றாரு. ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிடெக்டிவ்ங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா டிடெக்டிவா இருந்தவர். அப்பாவோட இன்ஸ்பிரேஷன்ல அப்பாவை மாதிரியே ஆகணும்னு ஹீரோ போலீஸ் போர்ஸுக்கு வந்திருக்காரு. இத்தனை வருஷமா முக்குன்னு முக்கியம் நினைச்சதை சாதிச்ச பாடு இல்ல. இப்ப கூட பாருங்களேன், நான் மாய் ஹீரோ ஊடு கட்டி அத்தனை திருடங்களை பிடிச்சாரு. ஸ்டேஷன் போனதும் பாராட்டுவாங்கன்னு பார்த்தா சீஃப் ஹீரோவையும் அவரோட பார்ட்னரையும் தனியா கூப்பிட்டு, ஏஞ்சி நல்லா வீட்டுக்கு வழி தெரியாத காட்டு பூதம் மாதிரி இருந்துகிட்டு நான் ஜீவம் பிரச்சனை, யாரை கேட்டு நீ பேங்க்குள்ள போன, எதுக்கு கிரிமினல்ஸ் எல்லாம் ஐசியூல அட்மிட் ஆகிற அளவுக்கு அடிச்சு உதச்சிருக்க? எங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் போலீஸ் தானே அவனுங்க கேஸ் கொடுத்துருக்கானுங்க. ஏற்கனவே நம்மளால எந்த யூஸும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இழுத்து மூடுங்கன்னு ஒரு பக்கம் போராட்டம் போயிட்டு இருக்கு. நீ பண்றத பார்த்தா கூடிய சீக்கிரம் சங்கு உதிரவ போலியே அப்படின்னு அந்த அம்மா ஹீரோவை திட்டி தீக்குது. இதெல்லாம் என்ன மேடம் நியாயம்? கிரிமினல்ஸ் அடிக்காம பின்ன ஆர்த்தியா எடுக்க முடியும்? இது கேஸ் கொடுக்குறானுங்களா அவனுங்க? நீங்க விடுங்க, இந்த ராபரிக்கு பின்னால யார் யாரெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனுங்களை ராவி விட்டுறேன், அப்ப நமக்கு பேர் வந்துடும்ல அப்படின்னு ஹீரோ நேக்கா இந்த கேஸுக்குள்ள நுழைய பார்த்தா, ஐயோயப்பா போதும் ராசா, நீ புடுங்கி புள்ள நட்ட வரைக்கும் போதும், தப்பி தவறி இந்த கேஸ்ல கைய வச்ச முதல் டெட் பாடி நீதான். போ, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கான், போய் அந்த ஆக்சிடென்ட் கேஸ் என்னன்னு பாரு, வா லெவலுக்குலாம் இனிமேல் இந்த மாதிரி கேஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சீஃப் ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸை கொடுத்ததும் ஃபீலிங்ஸோட வெளியே வந்த ஹீரோ, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஹீரோவோட அப்பா டிடெக்டிவா இருந்தவருன்னு, அவரோட வீரதீர செயல்களுக்காக அவரோட போட்டோவை ஸ்டேஷன்லயே மாட்டி வச்சிருக்காங்க. சோகமா ஹீரோ அப்பாவோட போட்டோக்கு முன்னால முட்டி போட்டு, பாத்தியா நைனா என் நிலைமைய, டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து ஒன்ன மாதிரியா ஆகலான்னு பார்த்தா நல்லா குப்பலாரிக்கு குட்டப்பாவோட போட்ட மாதிரி இருக்க அந்த லேடி எல்லாம் என்ன கலாய்க்குது, பார்த்துட்டு சும்மா இருக்கே நைனா,
ஏதாச்சும் ஆந்த வவ்வால் ரூபத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோ உருகி உருகி வேண்டிட்டு இருக்க. ஹீரோ மட்டும்தான் அதை பண்றாருன்னு நினைச்சா இவனுங்க ஸ்டேஷன்லயே நிப்போட்டிசம் பண்றானுங்க. ஹீரோவோட அப்பா போட்டோ மட்டும் இல்லாம இங்க எந்தெந்த போலீஸ் எல்லாம் வேலை செய்யறாங்களோ எல்லார் அப்பாவோட போட்டோவும் அங்க லைனா மாட்டிருக்கு. காலத்துக்கும் இவனுங்களே தலைவரா இருப்பானுங்க. நம்ம செயலாளராகவே இருந்து செத்து போயிடணும் போல. ரைட்டு, ஒரு வழியா எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை முடிச்சதும் அடுத்து ஹீரோ பார்ட்னர் 2 பேரும் ஒரு கார் ஆக்சிடென்டான இடத்துக்கு போறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் காரு. உள்ள செத்து போய் கிடக்கிறது சைமன்ன்ற ஒரு ஆளு. நடந்திருக்க இந்த சாதாரணமான ஆக்சிடென்ட்ல யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, காரை ஓடிட்டு வரும்போது கார் கண்ட்ரோல் இழந்து ரோட்ல இருந்து பறந்து போய் ஒரு தண்ணிக்குள்ள விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படி பார்த்தா நம்ம காரை ஓடிட்டு போறோம், அது கண்ட்ரோல் இழக்குதுன்னு வைங்களேன். காரை நிறுத்த பிரேக் அடிப்போம்ல, பிரேக் அடிக்கிறதுனால ரோட்ல டயர் தேஞ்ச மார்க்கெல்லாம் இருக்கும்ல, அப்படி எதுவுமே இங்க இல்லைங்க. கார் கண்ட்ரோல் இழக்கும் போது கூட இவன் பிரேக் அடிக்காம என்ன பண்ணா? ஒருவேளை சூசைட் பண்ணிக்கணும்னு வேணும்னே அமைதியா இருந்திருப்பானோ? சரி, அப்போ இது சூசைடா தான் இருக்குன்னு முடிவே எடுத்த ஹீரோ ஆக்சிடென்டான காருக்குள்ள எட்டி பார்த்தா செத்த சைமனுக்கு பக்கத்துல புலிமார்க் சிம்பிள் போட்ட ஒரு வத்தி பொட்டி இருக்கு. இது இல்லாம சைமனோட பேக்ரவுண்டை செக் பண்ணா இவன் எலக்ட்ரிக்கல் கார் தயாரிக்கிற ஒரு கம்பெனில இன்ஜினியரா இருந்திருக்கான். பிளஸ் இவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு. ஆனா அவ யாரு, இப்ப என்ன பண்றான்ற முழு தகவலும் கிடைக்கல. இது முடிஞ்சு ஹீரோ ஸ்டேஷன் வர ஒரு லேடி போலீஸ் ஹீரோ கிட்ட வந்து பேங்க் ராபரி கேஸ் சம்பந்தப்பட்ட ஹெல்ப் ஒன்னு கேக்குறா. சார், எனக்கு தெரியும் இந்த கேஸுக்குள்ள உங்களை வரக்கூடாதுன்னு சீஃப் சொல்லிட்டாங்க. ஆனா உங்களை தவிர வேற யாராலையும் இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சார். நான் சில பாயிண்ட் எல்லாம் தூக்கி போடுறேன், அதை அப்படியே கேட்ச் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன். பேங்க்ல திருட வந்த ஆளுங்களெல்லாம் நீங்க புடிச்சிங்கல்ல, அவனுங்களை விசாரிக்கும் போது அதுல எவனுமே ஒருத்தவனை இன்னொருத்தவன் பார்த்ததே இல்லையா சார். இவங்களை இங்க திருட குறிட்டு வந்த ஆளும் யாருன்னு அவங்களுக்கு தெரியலையா. அதெல்லாம் கூட விட்டுருங்க, பேங்க்ல இருந்து பணம் நகைன்னு எதையுமே திருடக்கூடாதுன்னு வேற சொல்லி கூட்டு வந்தாங்களாம். அப்புறம் எதுக்கு தான் சார் அவனுக்கு திருட வந்திருப்பானுங்க இப்படின்னு லேடி போலீஸ் கேட்க, ஏம்மா ஆளு காஃபி கப்புக்குள்ள விழுந்த கருவாடு மாதிரி இருந்தா மட்டும் பத்தாதுமா, கொஞ்சமாச்சு மூளைன்னு ஒண்ணு வேணும். நீ சொல்றதுல இருந்தே தான் கிளியரா தெரியுதே, பணம் நகைன்னு எதையும் திருடக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்கன்னா பேங்க்ல வேற ஏதோ ஒரு பொருளை மட்டும் தான் டார்கெட் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சாதான் கேஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். எதுக்கு வீண் பேச்சு? நான் அடிச்ச ஹாஸ்பிட்டல்ல அப்பவா இப்பவான்னு சில பேர் இருக்கானுங்கல்ல, அதுல ஒரு ஆளை மட்டும் அலைக்கா ஸ்டேஷன் தூக்கிட்டு வாயேன், உண்மை எப்படி வர வைக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஸ்டேஷன்ல ஹீரோவை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கிறதாகவும் ஹீரோவோட ரூம்ல வெயிட் பண்றதாகவும் வேற ஒரு போலீஸ் சொல்ல, ஹீரோ இன்னும் உள்ளலாம் போல வெளியே இருந்தே உள்ள இருக்க பொண்ணை பாக்குறாரு. எப்பப்பா, ஷேடோலயே உள்ள இருக்க பொண்ணு என்ன பங்கமா இருக்கு. என் பொண்டாட்டிக்கு அப்புறம் என்னோட மனம் கவர்ந்த மந்தாகினி இவதான்டா. உள்ள போய் ஒரு லுக் அவுட்டா தான் சரி வரும்னு கதவை திறந்தா பொண்ணு மாதிரியே ஹீரோ ஒரு ஷேடோவை பார்த்தாருல்ல, அது பொண்ணே இல்லைங்க. தரையை துடைக்கிற மாப்பு வாலியெல்லாம் வச்சு அது பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கு. சச்ச அசிங்கப்பட்டான்டா ஹாலிவுட்காரன் அப்படின்ற வெக்கத்தோட சைட்ல திரும்பினா இதுக்கு முன்னால பார்த்த ஷேடோவை விட 10 மடங்கு பயங்கரமா ஒரு பொண்ணு நிக்குது. அவ தாங்க படத்தோட ஹீரோயின். இதோட சைமன் ஒருத்தவன் கார் ஆக்சிடென்ட்ல செத்தான்ல, அவனுக்கு தங்கச்சி கூட இருக்குன்னு நம்ம கேட்டிருந்தோமே, சைமனோட தங்கச்சி தாங்க ஹீரோயின். அவ ஹீரோவை பார்க்க வந்ததுக்கான விஷயம் தான் படத்தோட ட்விஸ்டே. சைமனோட சாவு ஒரு சூசைடா தானே இருக்கும்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாரு. பட் ஹீரோயின் வேற கதை சொல்றா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலங்க, என்னோட அண்ணன் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியோட ஃபவுண்டரோட கம்பெனில தான் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். யாரு? ஸ்பைக் மண்டியம் பேங்க்ல இருந்து டிவைஸ் எடுத்துட்டு வந்து ஒரு ஃபவுண்டர் கிட்ட கொடுத்தான்ல, அவன் தான். நேத்து நைட்டு கூட என் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி காலையில நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதா இருக்குன்னு சொன்னான். நைட் அப்படி சொன்னவனாங்க காலையில சூசைட் பண்ணிப்பான். எனக்கு என்னமோ அவன் சாவுல ஒரு மர்மம் இருக்க மாதிரி தெரியுதுங்க. யாரோ அவனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்னு ஹீரோயின் சொன்னதும் சரி 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 அது என்னன்னு பாப்போம், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, வேணும்னா இந்த சேர் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோயினை உட்கார சொன்னா, பரவாயில்லங்க என் வீட்லயே நிறைய சேர் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கண்ட நேரத்துல காமெடி பண்ணி ஹீரோயின் கடு பேத்துறா. அடி பழைய ஜோக்கு பத்துமா, உட்கார சொன்ன குத்தத்துக்கு நீ இன்னாலாண்டி பேசுற, உன் சந்தேகத்தை சொல்லிட்டல்ல, எங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் அனுப்பிட்டு இவருமே சும்மா இல்ல, வந்தவ ஃபவுண்டரோட பேரை சொல்லிட்டு போயிட்டா இல்லையா, ஒரு எட்டு அந்தால போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு ஹீரோ அவரோட இடத்துக்கு போக அப்ப அங்க ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல இல்லாத செல்மிஷத்தெல்லாம் பண்ணிட்டு ஒரு வழியா ஹீரோவும் ஃபவுண்டரும் மீட் பண்ணிட்டதும் ஹீரோ சைமனை பத்தி விசாரிக்கிறாரு. ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டேன், நல்லா வேலை செய்யற பையன், பாவம் அவனுக்கு என்ன பிரச்சனையோ சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டான், விதி யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபவுண்டர் பேசிக்கிட்டே சிகார பத்த வைக்க ஒரு வத்திப்பட்டி எடுக்கிறான். ஒய்யால இந்த வத்திப்பட்டியும் சைமனோட கார்ல ஹீரோ ஒரு வத்திப்பட்டியை பார்த்தாரு, அதுவும் ஒரே மாதிரி இருக்குங்க, புலிமார்க் சிம்பிளோட. ஆஹா, வத்திப்பட்டி பார்க்க அழகா இருக்கே, இதை எங்கங்க வாங்குனீங்க அப்படின்னு ஹீரோ போட்டு வாங்குறாரு. நான் ஏங்க இதை வாங்க போறேன், எனக்கு சொந்தமா நைட் கிளப் ஒன்று இருக்கு, அங்க கொடுக்குற வத்திப்பட்டி தான் இது அப்படின்னு ஃபவுண்டர் சொன்னதோட ஓகே வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு ஹீரோ பாய போட்டு போன அடுத்த செகண்டே ஃபவுண்டர் யாருக்கோ போனை போட்டு, ஏன்பா இந்த ஹீரோ வந்து விசாரிச்சுட்டு போறான்ப்பா
அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டாகணும் போலியே. நீ என்ன பண்ண, நாளைக்கு நம்ம கிஃப்ட் ஒன்று ஹீரோவுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னா மறுநாளேங்க ஒரு பிராண்ட் நியூ எலக்ட்ரிக்கல் கார் ஹீரோவுக்கு கிஃப்டா போகுது. ஃபுல்லா ஆட்டோமேட்டட், வாய்ஸ் வச்சு மட்டும்தான் கார் வேலையே செய்யும். பரவாயில்லப்பா, ஆளு பணக்காரனா இருந்தாலும் பாசக்காரனா இருக்கான் அப்படின்னு ஹீரோ கிஃப்டை ஏத்துக்கிட்டதும் அடுத்த சீன்ல பேங்கை ராபரி பண்ண வந்த ஆளுங்கள்ல ஒரு ஆளை மட்டும் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரவுன் கலர் பசுமாடு திருட வந்ததும் வந்துட்டு பேங்குக்கு நான் திருட வந்தனா, எப்போ திருட்டு நடக்கும்போது நான் பேங்க்லயே இல்லையே அப்படின்னு அநியாயத்துக்கு நடிக்கிறான். டேய் டேய் புழுவு மூட்டை, நானே உன்னை என் கண்ணால பார்த்தேன்டா, என்கிட்டயே போய் சொல்ற பாத்தியா? இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்கன்ட்டு தான்டா போலீஸ் எங்க எல்லாருக்கும் பாடி கேமரா கொடுத்துருக்காங்க. நான் உள்ள வந்து உங்களை வெளுக்கிறப்போ உன்னோட மூஞ்சியெல்லாம் அந்த கேமரால பதிவாயிருக்கும். இப்ப அதை போட்டு காட்டி ஆல்ரெடி உன் மூஞ்சி கறி பூசின மாதிரி தான் இருக்கு, அதுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா கறி பூசுறாரு. அம்மாடி லேடி போலீஸ, என் பாடி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஓட்டி காட்டுமா அப்படின்னு ஹீரோ சொல்லி ஃபுட்டேஜை போட அதுல பேங்க் ஃபுட்டேஜ் வருதோ இல்லையோங்க, மிச்சபடி ஹீரோ அதிகாலையில எழுந்திருச்சு அடுத்த ராத்திரி வரைக்கும் நான் கோமாளித்தனம் பண்ணாரோ எல்லாமே ஓடுது. கண்டதை தின்றது, கழிப்பறிய தேடுறது, அங்க லைன்ல நிக்கிற ஆளுங்களை கண்ணை காட்டி எல்லாம் மிரட்டுறது, கொஞ்சம் நஞ்ச அட்டுழியமா பண்ணிருக்காருன்றீங்க ஆளு. சரி அதெல்லாம் தான் ஓடுதுன்னு தெரியுதே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பேங்க் சீனுக்கு போக வேண்டியது தானே. லேடி போலீஸ் அதையும் பண்ண மாட்றா. உனக்கு என் மேல ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா தனியா கூட கூட்டு போய் 4 அடி அடிச்சுக்கோமா, இப்படி திருட்டு பையனுக்கு முன்னாலெல்லாம் அசிங்கப்பட்டாதம்மா அப்படின்னு ஹீரோ அவமானத்துல கூனி குறுகி ரூமோட மூலையில போய் உக்காந்துடுறாரு. கடைசியா ஒரு வழியா பேங்க் ஃபுட்டேஜும் வந்துருதுங்க. இப்ப யாரை விசாரிக்க கூட்டிட்டு வந்திருக்காங்களோ அவன் மூஞ்சியும் ஃபுட்டேஜ்ல பதிவாயிடுச்சு. தொக்கா மாட்டிக்கிட்டானா, இதுக்கு மேல எப்படி நான் அவன் இல்லைன்னு மறைக்க முடியும்? உண்மையை ஒத்துக்கிறான். சரிங்க, நான் கும்பலோட கும்பலா திருட பேங்குக்கு வந்தேன்தான், ஆனா எங்களை யார் திருட கூட்டிட்டு போனாலும் எனக்கு தெரியாது. ஆமா, பண நகையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சேஃப்டி டெபாசிட் பாக்ஸஸ்ல இந்த பாக்ஸ்ல இருக்கிறத மட்டும்தான் கொள்ளையடிக்க சொன்னாங்கன்னு திருடன் சொல்லி அது யாரோட பாக்ஸ்னு செக் பண்ணா அங்க ஒரு ட்விஸ்ட். கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனால சைமன், இவங்க திருடின சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் அவன் பேர்ல தாங்க இருக்கு. ஆனா உள்ள என்ன ஐட்டம் இருந்ததெல்லாம் தெரியல. எப்படியோ அவன் பேர்ல இருக்க பாக்ஸ்ல எதையோ திருட வந்திருக்காங்க. அடுத்த நாளே அவன் செத்துட்டான். அப்போ இது தனித்தனி கேஸ் இல்ல, ரெண்டும் ஒரே கேஸ் தான் அப்படின்ற முடிவுக்கு அந்த கையோட போன தடவை ஃபவுண்டரை மீட் பண்ணும்போதே அவன் சொன்னான்ல எனக்கு சொந்தமா ஒரு நைட் கிளப் இருக்குன்னு. நிச்சயமா சைமன் சாகிறதுக்கு முன்னால அந்த நைட் கிளப்புக்கு போயிட்டு தான் வந்திருக்கணும். அதனாலதான் அவங்கிட்ட அந்த நைட் கிளப்ல கொடுக்குற வத்திப்படி இருந்திருக்கு. இதோட சைமனோட கார் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த லொகேஷனுக்கும் இந்த நைட் கிளப்புக்கும் 1/2 மைல் தான் இருக்கும். சோ சந்தேகத்தோட ஹீரோ நைட் கிளப்புக்கு போறதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஃபவுண்டர் அவரோட இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இவங்க நடத்துற ஒரு மீட்டிங்கை காட்டுறாங்க. அங்க தாங்க பேங்க்ல இருந்து ஸ்பைக் மண்டே மூலமா ஃபவுண்டர் சைமன் வச்சிருந்த ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வந்தான்ல, அந்த டிவைஸ் என்னெல்லாம் பண்ணும், அதை வச்சு இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. அது மக்களோட மண்டையை குழப்புற ஒரு டிவைஸுங்க. மக்கள் கும்பலா கூடுற இடத்துல அந்த டிவைஸை வச்சு அதை ஆன் பண்ணி விட்டுட்டா அதுல இருந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி வெளியே வரும். அது மக்களோட காது வழியா உள்ள போய் அவங்களோட பிரெயினை ட்ரிகர் பண்ணி சைக்கோவா மாத்தி விட்டுரும். எல்லாருமே சைக்கோவா மாறிட்டா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள மாறி மாறி அடிச்சு அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டு கடைசியா இந்த உலகத்துல யாரு உயிரோட இருக்காங்களோ அவங்கள வச்சு புதுசா ஒரு உலகத்தை உருவாக்குறது தாங்க ஃபவுண்டரோட திட்டமே. அப்படி பார்த்தா சைக்கோவா மாறி இருக்கவங்க ஃபவுண்டர் இவரோட இன்வெஸ்டர்ஸ் இவரோட ஆளுங்கன்ட்டு அவங்களையுமே அட்டாக் பண்ண வாய்ப்பு உண்டு இல்ல. சோ சம்பவம் நடக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து இவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக கடை கோடியில ஒரு சேஃப் ஹவுஸையும் கட்டிட்டாங்க. ஏற்கனவே இந்த டிவைஸை வச்சு சாம்பிளுக்காக சின்னதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியாச்சு. ஒரு கால் சென்டர்ல டிவைஸை வச்சு அங்க இருக்கிற ஆளுங்களை மட்டும் ட்ரிகர் பண்ணி சைக்கோவா மாத்தி அவங்கள சண்டை போட விட்டு அதை வீடியோவாகவும் எடுத்துட்டாங்க. அதை ஃபவுண்டர் இன்வெஸ்டர்ஸ்ல போட்டு காட்டி ஆட்டு மந்த மாதிரி மக்கள் தொகை தான் அதிகமாயிட்டு இருக்கு, நம்மளும் அவங்களுக்கு புதுசு புதுசா டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், ஆனா உலகம் முன்னேற மாட்டேங்குதே. சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த தடையை மீறி யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கண்டுபிடிப்பை கொடுத்தாதான் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க, உலகமும் முன்னேறும். அதுக்காகவே புது வருஷம் பிறக்கும் போது நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னு ஃபவுண்டர் ஆரவாரத்தோட சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் ஹீரோ கிட்ட போனா நைட் கிளப்புக்கு போன ஹீரோ அங்க இருக்க ஒரு வெயிட்டர் கிட்ட சைமனோட போட்டோவை காட்டி, தம்பி இந்த பையன் 2 நாளைக்கு முன்னால இந்த கிளப்புக்கு வந்தான், நீ அவனை பார்த்த அப்படின்னு என்கொயரி பண்ணா, எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சில பல நாளைக்கு முன்னால நீ அண்ணனை ஷூட் பண்ணி கொன்னல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இது என்னோட பழி வாங்கும் படலம் அப்படின்னு வெயிட்டர் வெறி ஏத்துறான். நல்லா உப்பு டப்பால விழுந்த ஊப்பி ஓனா மாதிரி இருந்துகிட்டு ஒரு போலீஸ் வந்து கேக்குறேன் தெனாவட்டாவா பேசுற நீ அப்படின்னு ஹீரோவை மண்டையை பிடிச்சி டேபிள்ல டம்மு டம்முன்னு 4 தட்டு தட்டினதும் ஒரு தட்டுக்கும் அவன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுதுங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல
அடிக்கிற அடியில மூஞ்சி முகரெல்லாம் இடம் மாறிடும்னு. அப்படி சோ ஒரு மூஞ்சா மாறி லாஸ்டா அவன் முகமே அவனுக்கு வந்ததும், சாரி சார், உங்கள்கிட்ட நக்கலா பேசினது ஏன் தப்பு தான், நான் சொல்லிடுறேன். நீங்க போட்டோல காட்டினால் 2 நாளைக்கு முன்னால நைட் இங்க வந்தான், தோ அந்த கார்னர்ல தான் உட்காந்துருந்தான். மிச்சபடி அவன் ஏன் வந்தான், எதுக்காக வந்தான், யாரை பார்த்தான்லாம் எனக்கு தெரியாது, விட்டுருங்க சார்னு வெயிட்டர் ஒத்துக்கிட்டதும், அப்படி வா வழிக்கு. சரி, இந்த இடத்தோட சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு, நான் அதை பார்த்தே ஆகணுமேனு ஹீரோ கேட்டதும், அங்க ஒரு பாரமொழிங்கி பயில்வான் கதவுக்கு வெளியே நிக்கிறான், தெரியுதுங்களா? அவனை தாண்டி ரூமுக்குள்ள போனீங்கன்னா அதுதான் சிசிடிவி ரூமு. ஆனா அவனை தாண்டது தான் கஷ்டம், முடிஞ்சா தாண்டிக்கோங்கன்னு வெயிட்டர் சொல்லி எதர்ச்சியா ஹீரோ இந்த பக்கம் திரும்பினா ஹீரோவுக்கு முன்னாலேயே இந்த கிளப்புக்கு ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஏமா நீ என்னமா கலவர பூமியில காத்து வாங்க வந்திருக்க, இங்க என்ன பண்ற நீ அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. பின்ன என்னங்க, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அவ்வளோ சொன்னேன், ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே பேசலையே, அதுக்குன்னு என் அண்ணனை யாரு கொண்டாங்கன்னு என்னால கண்டுபிடிக்காம இருக்க முடியுமா, அதான் போலீஸை நம்பாம நானே களத்துல இறங்கி கண்டுபிடிக்கலான்னு வந்துட்டேன் இப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே எதர்ச்சியா அங்க ஃபவுண்டர் வந்துடுறான். நல்ல வேலை அவனுக்கு ஹீரோயின் சைமனோட தங்கச்சின்னு தெரியாது. ஹீரோயினை பார்த்ததும் இவனுக்கு ஜொல்லு வேற ஜோரா ஊத்துதா, நல்லதா போச்சு, நீ இப்படியே இவனை கொஞ்ச நேரம் பிடிச்சி வையே, நான் அதுக்குள்ள சிசிடிவி ரூமுக்குள்ள போக முடியுதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஃபவுண்டரும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்க டைமிங்ல கதவுக்கு முன்னால ஒரு பயில்வான் இருந்தானே, அவனை பூத்தொட்டியாலேயே அடிச்சு அவன் மண்டைக்கு மேல ஒரு செடியை நட்டுட்டு ஹீரோ உள்ள போனதும் அங்க 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கானுங்க. ஒரு அடியையும் பார்த்து எடுத்து வச்சு ஹீரோ படாத படுபடுறாரு. ஹாலு பொம்மை செருப்பு போட்டு வந்திருப்பாரு போல. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் பிபி சவுண்டா கேக்குது. அதை மீறி காட்ஸ் ஹீரோவை கண்டுபிடிச்சு அவனுங்களையும் பிரிச்சு பேன் பார்க்க ஹீரோ பண்ற கூத்துனால இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. சோ ஸ்பைக் மண்டையன் ஃபவுண்டரோட காதுல மூணு என்னமோ சொன்னதும் எதிரில தானே ஹீரோயின் இருக்கா, ஃபவுண்டர் எழுந்து போயிட்டா பஞ்சாயத்து ஆயிடுமேடா அப்படின்னு கிடுகிடுன்னு இங்க இருக்க ஸ்டேஜுக்கு போனவ பாடுறன்ற பேர்ல என்ன பண்றா தெரியுங்களா, மண் தரையில மண் வெட்டி வச்சு சொரன்னா சொரசரன்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அப்படி தொண்டைக்குள்ள இருந்து ஒரு சவுண்டை வர வச்சு மண்டைய உடைக்கிறாங்க. எல்லாருக்கும் காதுல இருந்து ரத்தம் வருது. ஆனா இதையே ஃபவுண்டர் ரசிச்சு பாக்குறான்னா அவன் ஹீரோயின் மேல எவ்வளவு காஜா இருப்பான்னு நோட் பண்ணுங்க. இங்க இப்படி போயிட்டு இருக்க அங்க ஹீரோ சிசிடிவி ரூம்ல லைவ் ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது கேமரால யார் தெரியுறா, அவங்களோட அடையாளம் என்ன, அவங்க பேர் என்ன, அது முத கொண்டு வருது. சோ இப்ப சைமன் எப்ப இந்த கிளப்புக்கு வந்தானோ அப்ப நடந்த விஷயங்களை ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது கிளப்புக்கு வந்த சைமன் ஃபவுண்டர் கிட்ட தான் என்னமோ பேசியிருக்கான். சண்டை போடுற மாதிரி பேசிட்டு ஃபவுண்டர் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த டேபிளுக்கு பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்திருந்த வேற ஒரு ஆள் கிட்ட சைமன் ரகசியமா பேசியிருக்கான். அது யாருன்னு இங்க இருக்க டெக்னாலஜி மூலியமாகவே செக் பண்ணா சைமன் பேசிட்டு இருந்தது ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட. இது நடந்திருக்கு, அடுத்து சைமன் செத்துட்டான். அதை வச்சு பார்த்தா ஃபவுண்டர் தானே சைமனோட சாவுல என்னமோ ஒண்ணு பண்ணிருக்கணும். இதை ஹீரோ கண்டுபிடிச்சதும் அங்க அலாரம் அடிக்குது. ஹீரோவை பிடிக்க வரன்னு வரிசையா ஆளுங்க வந்து ஹீரோ கிட்ட வாங்கி கடிக்கிறானுங்க. அப்புறம் எப்படியோ ஹீரோ தப்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே ஃபவுண்டர் ஹீரோவை பார்த்தான். இது வரைக்கும் பிரச்சனையே நடக்காத கிளப்ல திடீர்னு பிரச்சனை நடக்குதுன்னா ஹீரோ தாண்டா காரணம். ஸ்பைக்கு, நீ ஹீரோ மேல ஒரு கண்ணு வையன் அப்படின்னு ஃபவுண்டர் ஸ்பைக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட் சீஃபுக்கும் கால் பண்ணி ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அந்த அம்மா வீட்டுக்கே ஹீரோவை கூப்பிட்டு ஏறுன்னு ஏறுது. அதோட விட்டுருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் ஒன்ன டிபார்ட்மெண்ட்ல வச்சு என்னால குப்பை கொட்ட முடியாதரா ராசா, நல்லா ஸ்பைடர் படத்துல வர சைக்கோ குழந்தை மாதிரி எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ 2 வாரம் வீட்லயே ரெஸ்ட் எடு, நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சீஃப் ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு இதே பழப்பா போச்சு அப்படின்ற காண்டோட ஹீரோ வீட்டுக்கு வந்தா எப்படா ஹீரோ வருவாரு, அவர்கிட்ட சிசிடிவில என்ன பார்த்தாருன்னு கேட்கலாம்னு ஹீரோயின் வாசல்லையே தவம் இருக்கா. சேம் டைம் ஸ்பைக் மண்டியா இருக்கான்ல, அவன் ஹீரோ பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்ல ஒளிஞ்சு நின்று பைனாகுலர் மூலியமா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு நடுவுல ரொமான்ஸ் ஆயிடுது. அந்த இடத்துல அடடா தோர நம்ம பாசையெல்லாம் பேசுதுரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா ஹீரோயினுக்கு ரொமான்ஸ் ஆரம்பிச்சதும் இதுக்குள்ள டூயட் சாங் எல்லாம் ஓட்டுறானுங்க. நம்ம ஒரு படத்துல தானே அந்த மாதிரி பண்ணுவானுங்க. சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு வேலையும் பார்த்தாகணுமே. கிளப்ல சைமன் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட பேசிட்டு இருந்தான்ல, அவனை போய் விசாரிச்சா என்ன கதைன்னு தெரிஞ்சிரும்னு ஹீரோ ரிப்போர்ட்டரோட பிளாட்டுக்கு போக கதவு திறந்தே இருக்குங்க. உள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா வாசல்ல ஒரே ரத்தமா இருக்கு. இவ்வளவு பெரிய போலீஸ், அது ரத்தம் கூட ஹீரோவுக்கு தெரியல. எப்பா யாருப்பா வீட்டுக்குள்ள வாசல்ல சிவப்பு கலர் பெயிண்ட் எல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு டேபிள் கிட்ட போறாரு. அங்க கத்தி ஏடுன்னு பேப்பரால எழுதி அதுக்கு மேல ஒரு கத்தி வச்சிருக்காங்க. கத்தியில ரத்தம் படிஞ்சிருக்கு, அதை கூட மனுஷன் கவனிக்கலங்க. அவ்வளவுதானே, எடுத்துட்டா போச்சு அப்படின்னு கத்தி எடுத்துட்டாரு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. நான் தான் இதை பண்ணேன்னு டேப் ரெக்கார்டர்ல சொல்லு பாப்போம் அப்படின்னு அதையும் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. இவ்வளவுதானே,
இதோ பாருங்க அப்படின்னு ஹீரோ டேப் ரெக்கார்டரை கையில எடுத்து இவரோட பேரெல்லாம் ரொம்ப முக்கியம் பேர் உட்பட சொல்லி நான் தான் இதை பண்ணேன்னு டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு ஹீரோ அடுத்த ரூமுக்குள்ள போனா அங்க ஜேர்னலிஸ்ட் போனமா கிடக்குறான். ஆக எப்படியும் ஹீரோ அடுத்து இங்கதான் வருவான்னு ஃபவுண்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்பைக் மண்டேனை வச்சு ஜேர்னலிஸ்ட போட்டு தள்ளிட்டு பழியை ஹீரோ மேல போட பக்காவா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டான். இது தனக்கு விரிச்ச வளனே தெரியாம ஹீரோவும் தானா வந்து தலையை கொடுத்துட்டாப்புல. பாடியை பார்த்துட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துடுறாங்க. உடனே சம்மர் சால்ட் அடிச்சு ஜன்னல் வழியா எகிரி குதிச்ச ஹீரோ கார் எடுத்துட்டு கிளம்ப கொஞ்ச தூரத்திலேயே கார் ஹீரோவோட கண்ட்ரோல்லயே இல்ல. அது இஷ்டத்துக்கு போகுது. என்னடான்னு பதறும் போதே கார்ல இருக்க ஸ்கிரீன் வழியா வீடியோ கால்ல வந்த ஃபவுண்டர் காரும் கண்ட்ரோல்ல இருக்காதே தெரியும் எப்படி இருக்கும். அதை இங்க இருந்து கண்ட்ரோல் பண்றதே நான் தானே. நான் காரை கிஃப்டா கொடுக்கும் போதே நீ யோசிக்க வேணாமா? இப்படி வந்து சிக்கிட்டியே சிங்காரம், நீ தேவையில்லாதெல்லாம் நோன்ன, சோ நான் உன்னை கொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு ஃபவுண்டர் ஒன்னு ஒன்னா சொல்ல, ஓஹோ அப்ப இப்படிதான் நீ சைமனையும் போட்டு தள்ளிருக்கியா? அவனுக்கு இதே மாதிரி ஒரு காரை கொடுத்துருக்க, அவனால பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் இதே மாதிரி அவன் காரை நீ கண்ட்ரோல் பண்ணி காரை தண்ணிக்குள்ள விழ வச்சு அவனை கொண்டு இருக்க. அடுத்து அவன் ரிப்போர்ட்டர் கிட்ட என்னமோன்னு பேசிட்டான்னு தெரிஞ்சு ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளிட்டு பழிய ஏன் மேல போட பாத்துருக்க. இப்படின்னு ஹீரோ நடந்ததெல்லாம் ஓரளவு கணிச்சதும் கணிப்பெல்லாம் கரெக்டு தான், ஆனா இதை உன்னால யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது ராசா. கொஞ்ச நேரத்துல சோலோவா சொர்க்கத்துக்கு போயிடுவியே. வரப்போற நியூ இயர் அன்னைக்கு உன்னை என் கூட சேஃப் ஹவுஸ்ல வச்சுக்க முடியாதது எனக்கு ஃபீலிங்ஸா தான் இருக்கு. என்ன பண்றது? சரி போயிட்டு வான்னு ஃபவுண்டர் காலை கட் பண்ணிடுறான். கார் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கார் கண்ட்ரோல்ல இருக்க பட்டன்ல ஒண்ணு விடாம எதுக மோனையா எல்லாத்தையும் அழுத்தினதும் ஹீரோ உயிரோட இருக்கணும்னு ஆண்டவன் ஆசைப்படுறான் போல. ஒரு ஸ்டேஜ்ல காரே ரீசெட் ஆயிடுது. ஆல உடு, நீ டோரை திறந்து விட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோ வாய்ஸால சொல்லி டோர் ஓபன் ஆனதும் டபக்குன்னு ஹீரோ ஒரே ஜம்ப்ல எஸ் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்ட்னருக்கு போனை போட்டு நடந்த விஷயத்த சொன்னா, இங்க டிபார்ட்மெண்ட்லயும் பிரச்சனைடா, நம்ம பர்ஃபார்மன்ஸே சரியில்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனே தூக்க முடிவு எடுத்துட்டாங்க. எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணு, அப்பதான் நமக்கு நல்ல பேர் வந்து திரும்ப ஸ்டேஷன் வைக்க பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ட்னர் சொல்லி ஸ்ட்ரைட்டா ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அவகிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்றாரா. இதுல ஃபவுண்டர் பண்ண தப்பு என்னன்னா, ஹீரோ சாவ போறாரு, சாவடான்னு சொல்லிட்டு அப்படியே விட வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம புது வருஷம் சேஃப் ஹவுஸ்ன்னு அனாவசியமான கதையெல்லாம் பேசணும்? அது என்னவா இருக்கும்னு ஹீரோ அதை சொல்லியே புலம்பிட்டு இருக்க, அங்கதான் ஹீரோயின் கொடுக்குற ஒரு ட்விஸ்ட. இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா அதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் ஜி. சாகறதுக்கு முதல் நாள் நைட்டு என் அண்ணன் எனக்கு கால் பண்ணான்னு சொன்னல, அப்பவே என்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொன்னான். இவங்க கம்பெனில ஃபவுண்டர் ஏதோ ஒரு டிவைஸை ரெடி பண்றானா, அது மக்களோட மூளையை ட்ரிகர் பண்ணி அவங்கள சைக்கோவா மாத்திடுமா. இதை இப்படியே விடக்கூடாது, இதை தடுக்க என்னமாச்சும் ஒன்று பண்ணணும். சப்போஸ் இந்த முயற்சியில எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வையேன், ஃபவுண்டர் அந்த டிவைஸ் ஆன் பண்ண விடாம நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னா. சரி முதல் மீட்டிங்லயும் உங்ககிட்ட எப்படி சொல்றது, நீ என்ன நம்புவியான்னு தெரியல, அதான் சொல்லாம விட்டுட்டேன்னு டிவைஸ் பத்தின விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. அப்ப ஹீரோயின் வீட்டுக்கே கால் பண்ண பார்ட்னர், நண்பா சுட சுட பயங்கரமான மேட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருங்க. பேங்க்ல ராபரி நடந்தப்போ அங்க ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சதுல ஃபவுண்டரோட ரைட் ஹேண்ட் இருக்கான்ல ஸ்பைக் மண்டியன், அவனுமே பேங்க்ல இருக்கானன்பா. அவன் தான் சைமனோட சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டு பேக் கேட் வழியா வெளியவே போயிருக்கான் அப்படின்னு பார்ட்னர் சொன்னது தாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஸ்பைக் மண்டியன் வேலையை முடிச்சிட்டு அவன் கார்ல வந்து ஏறும்போது கார்ல மயக்கமாக்குற கேஸ் ஒன்று அனுப்பி அவனை மயக்கமாக்கி தூக்கிடுறாங்க. மயக்கமானவன் திரும்ப கண்ண முழிச்சா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இந்த டிவைஸ் மேட்டர்ல ஃபவுண்டர் அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு டிவிலலாம் வேற நியூஸ் ஓடுது. எப்படா இது நமக்கு தெரியாம நடந்துச்சு? நமக்கு எவ்வளவு அதிர்ச்சினா, கூடவே இருந்தானே செவ்வால ஸ்பைக் மண்டியன், அவனுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கணும். திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்ப ஸ்பாட்டுக்கு வந்த ஹீரோ நல்லா பண்ணி கடிச்ச பனம்பழம் மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு ஃபவுண்டரோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிருக்க நீயா? ஃபவுண்டர் மாட்டினதுமே உன் பேர் தான் முதல்ல சொன்னான், அவனுக்காக எல்லா வேலையும் நீ தான் பாத்தியாமே. இதுக்கு கேஸ போட்டு உன்னை கோர்ட்ல நிறுத்தினா உனக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க, ஜெயில உன்னை எப்படி எல்லாம் வச்சு செய்வாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஹீரோ அவனை வகை வகையா மிரட்டி, மரியாதையா உங்க பிளான் என்னன்றது நீயே சொல்லிடு, உன் தண்டனையை குறைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு போட்டு வாங்கினதுல அவன் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இன்னைக்கு தான் நியூ இயர் நைட்டு. பொதுமக்கள் நிறைய பேர் ஒன்னா கூடி அங்க WWE மேட்ச் ஒன்று நடக்க போகுது. ஸ்டேஜுக்கு மேல இருக்க ஒரு பெரிய பாலுக்குள்ளதான் ஃபவுண்டர் டிவைஸை வச்சிருக்கான் போல. 12 மணி ஆனதும் டிவைஸை ஆனும் பண்ணிடுவானா. இத ஸ்பைக் மண்டியன் வளர, ஐயோ 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 90 நிமிஷம் தானே இருக்கு, கிளம்பணுமேடான்னு ஹீரோ அறக்க பறக்க கிளம்பும் போது ஆரம்பத்துல ராபரி கேஸ்ல எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு லேடி போலீஸ் ஒருத்தி ஹீரோ கிட்ட வந்தால, அவ இப்ப ஹீரோ கிட்ட கேக்குறா, சார் கைதி கிட்ட புலன் விசாரணை பண்ணி உண்மையை வாங்குறதுல மிரட்டுறீங்களே சார்,
ஆனாலும் ஒரு போலீஸ் இந்த மாதிரி இல்லீகலா ஒரு கைதியை ஏமாத்தி வாக்குமூலம் வாங்குறதெல்லாம் தப்பு இல்ல, உங்க சீஃப் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அவ கேட்ட. அந்த அம்மா கிடக்குதுமா, அது ஒரு மடிசாறு கட்டின மாமிசம்மால, அது என்னமாச்சு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இல்லீகலா ஏதாச்சும் பண்ணாதானே கைதிக்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியும். நான் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன், அது ஒரு தனி வரலாறு இப்படின்னு ஹீரோ பெருமையா சொன்னதும் டபுக்குன்னு அந்த லேடி போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுது. என்னடான்னு பார்த்தா அது இன்டர்னல் அஃபேர்ஸ் சேர்ந்த ஒரு ஆளாம். ஸ்டேஷன்ல எவன்லாம் திருட்டுத்தனம் பண்றானோ அவனை பிடிக்கிறதுக்காக அது வேஷம் போட்டு இங்க இருந்திருக்கு. சோ நீங்க ஒரு கைதியை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன், நீங்க பேசினதெல்லாம் எங்க ஆளுங்க ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு லேடி போலீஸ் சொல்லும் போதே அப்படியே இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி அதுக்கு பின்னால இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆளுங்க உட்காந்துருக்காங்க. என்னமா கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் கலர்ஃபுல்லா இருக்கு, எப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ண அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி கேட்டதும், ஒன்னும் இல்ல, இந்த ஊர்ல பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கலனா அவனுங்க லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவான்னு மிரட்டின. பச்சா பயந்து போய் பண்ணி கொடுத்துட்டானுங்க அப்படின்னு லேடி போலீஸ் சொல்லி அங்க ஹீரோ கொடுத்தாரு பாருங்க ட்விஸ்ட. நாங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல, அப்புறம் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இப்போ இங்க இருக்க செட்டப் மாதிரி அதுக்கு பின்னால வேற ஒரு செட்டப்ல இன்டர்னல் அஃபேர்ஸ்க்கு மேல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து லேடி போலீஸ் கான்ட்ராக்டர்ஸை மிரட்டினதுக்காக அவளை அரெஸ்ட் பண்றாங்க. எப்பப்பா டேய் அநியாயம் பண்றீங்கடா அப்படின்னு நமக்கெல்லாம் சிலுத்து போயிடுது. ஆக ஹீரோ எப்படியோ ஃப்ரீ ஆயிட்டாரு இல்ல. ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேரும் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போக அந்த ஃபைட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணி சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறதே ஸ்பான்சர் தான். இதோட ஹீரோ பார்ட்னர் மட்டும் இல்லங்க, ஹீரோயினுமே ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வந்து ஃபவுண்டரை மீட் பண்றா. அவ ஃபவுண்டர் அசந்த டைமா பார்த்து துப்பாக்கி எடுத்து ஃபவுண்டரை போட்டு தள்ளலான்னு நினைச்சா. ஆனா நிலைமை வேற மாதிரி இருக்கே. இவ சைமனோட தங்கச்சி தான்றது ஃபவுண்டருக்கு ஏற்கனவே தெரியும் போல. பொண்ணு எவ்வளவு தூரம் தான் போவான்னு பாப்போமே அப்படின்னு அசால்ட்டா விட்டுருக்கான். இப்ப அவ துப்பாக்கியை தூக்குனதும் ஆல்ரெடி துப்பாக்கியில இருக்க குண்டெல்லாம் அவளுக்கே தெரியாம எடுத்தாச்சு. என்கிட்டயும் வேலையை காட்டுற பத்தியா அப்படின்னு ஃபவுண்டர் ஹீரோயினை லாக் பண்ண, இன்னொரு பக்கம் பார்ட்னர் ஃபவுண்டரோட ஆளுங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்றத பைனாகுலர் மூலியமா பார்த்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை ஃபாலோ பண்ணி குறுக்க வரவனெல்லாம் குமுறு கஞ்சி காய்ச்சின ஹீரோ டிவைஸ் எந்த பாலுக்குள்ள இருக்கோ அங்க போய் பாலுக்குள்ள நுழைஞ்சு டிவைஸ் எடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ பாலை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சதும் வெயிட் தாங்கல. பால் மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. நடுவுல ஒரு கம்பியில மாட்டி ஹீரோவோட பேண்ட் வர அவுத்துக்குதுங்க. சோ சேட். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, டபுள் பைக்ல ஸ்டாண்டிங்ல போனவன்டா நானு, என்ன இப்படி அற நிர்வாணமா ஆக்கி அசிங்கப்படுத்திட்டீங்களேடா அப்படின்னு ஃபீல் ஆனாலும் கொஞ்சம் கூட சலைக்கல. டிவைஸை எடுத்துட்டு ஸ்டேஜில் பிடிக்க வந்தவனுங்களோட மூக்கெல்லாம் குத்தி உடச்சிட்டு தப்பிக்கிறதுக்குள்ள ஃபவுண்டர் ஆளுங்களோட ஹீரோ முன்னால வந்து நின்னுறான். டிவைஸ் ஹீரோ கையில இருந்தாலும் அதை ஆன் பண்றதுக்கான பட்டன் இவன் கையில தான் இருக்கு. ஹீரோ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேரோட காதலையும் ஃப்ரீக்வன்சி கேட்காத மாதிரி ஒரு ஏர்பட்ஸை வச்சுட்டாங்க. ஃபவுண்டர் அவனோட ஆளுங்கன்னு அவங்களுமே காதல ஏர்பட்ஸை வச்சிருக்காங்க. ஹீரோயின் காதலையும் ஃபவுண்டர் ஏர்பட்ஸை வைக்க சொல்லிட்டான். சோ இப்போ டிவைஸோட பட்டன் ஆன் பண்ணதும் ஆடிட்டோரியம்ல இருக்க மக்கள் அதுக்கு வெளியே இருக்க மக்கள்னு ஒட்டுமொத்த பேரும் சைக்கோவா மாறி சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு வரானுங்க. இதுல கூட்டத்துல ஹீரோவோட கையில இருக்க டிவைஸ் கீழே விழ ஃபவுண்டர் அதை எடுத்துக்கிட்டு ஆளுங்களோட தப்பிக்கிறாங்க. போறத்தான் போற அந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போன்ற மாதிரி போறதுக்கு முன்னால ஃபவுண்டரோட கையில இருக்க டிவைஸ்ல இருந்து வர ஃப்ரீக்வன்சி தானே மக்களை சைக்கோவா மாத்துது. அப்ப சைக்கோவா இருக்க மக்கள் யாரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணணும்ன்றதையும் டிவைஸ்லயே செட் பண்ணலாம் இல்லையா. சோ எல்லா சைக்கோவோட டார்கெட்டா ஹீரோவை செட் பண்ணிட்டு பைக் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறான். அங்க ஒரு வெறித்தனமான ஃபைட்டு, ரெண்டே துப்பாக்கி, ஆனா புல்லட்டை யூஸ் பண்ணவே இல்ல. புல்லட்டை போடுற சாம்பரையே வெளியே எடுத்து ஒருத்தவனை அடிச்சு திரும்ப உள்ள அனுப்பி, வெளியே எடுத்து ஒருத்தவனை அடிச்சு திரும்ப உள்ள அனுப்பி மரண மாசா ஹீரோ ஃபைட் பண்றாருங்க. ஃபைட்டை முடிச்சிட்டு தப்பிச்சு போற ஃபவுண்டரை பிடிக்கலான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு கார் கூட இல்ல. கடவுளே உனக்கு கருணை இல்லையான்னு ஹீரோ மேல நிமிரும் போது அங்க ஒரு ஆந்த இருக்கு. ஹீரோ தான் ஆரம்பத்திலேயே அவர் அப்பா கிட்ட வேண்டாரு இல்ல, அட்லீஸ்ட் ஆந்த வவால் மாதிரியாச்சும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்ட்டு. சோ வந்துட்டாரா என் நைனா அப்படின்னு ஹீரோ ஆந்த காலை பிடிச்சி ஏர்லயே பறந்து வந்து பைக்ல தப்பிச்சு போற ஃபவுண்டரையும் அவன் ஆளுங்களையும் சூளுக்கு எடுக்கிறாரு. லாஸ்டா ஃபவுண்டர் தப்பிக்க வழி இல்லாம மாட்டிக்கிறான். ஆந்தையா வந்து உதவி பண்ண அப்பாவுக்கு பிளேன் கிஸ் ஒன்னு கொடுத்து வழி அனுப்பிவிட்ட ஹீரோ இவர் ஃபவுண்டரை பேசி மிரட்டுவாருன்னு பார்த்தா திடீர்னு அங்க ஹீரோவுக்கு பதில் பட்டிஸ்தான் ஒருத்தர் இருப்பாப்லையே அவர் வந்து நின்று ஹீரோவோட வசனத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் இதெல்லாம் டூ மச்சுரா டேய், ஆந்தையை அனுசரிக்கிறதுக்குள்ளேயே கஷ்டமா போச்சு, இதுல இது வேறையா அப்படின்னு தோணுது இல்ல. எப்படியோ பட்டிஸ்தா பேசிட்டு இருக்கும் போதே பாதியில வந்த ஹீரோ, எப்பா இடைக்கால இடைக்கல்ல போதும்பா, அண்ணன் காபி சாப்பிட்டு வர வரைக்கும் அண்ணனுக்காக கேப்பை ஃபில் பண்ணதுக்கு நன்றி, நீ போயிட்டு வான்னு ஹீரோ குரூப்ல டூப் அனுப்பிட்டு ஃபவுண்டரை அரெஸ்ட் பண்ண போகும்போது அங்க வந்த ஹீரோயின் என் அண்ணனை இவன் கொண்டதுக்காக நான் ஃபவுண்டரை கொன்னே தீர்வான்னு அடம் முடிக்கிறா. நான் செல்லம் நீ பாட்டுக்கு கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டனா அப்புறம் நான் யார் கூட வாழறது, மாமா கூட மனம் முடிக்கிறதுக்காகவாச்சு நீ வெளியே இருக்கிறது இல்லையா அப்படின்னு ஹீரோ ரொமான்ஸா போட்டு ஹீரோயினை உசார் பண்ண உடனே ஹீரோயினே ஃபவுண்டரோட பாக்கெட்ல இருக்க டிவைஸ் எடுத்து சைக்கோவா இருக்க மக்கள் எல்லாரையும் சாந்தமா மாத்திடுறா. சோ ஃபவுண்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
இதோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அந்த ஊர்ல இருந்து தூக்குற மாதிரி இருந்துச்சுல்ல. இவ்வளவு பெரிய கேஸை ஹீரோ சால்வ் பண்ணதுக்காக டிபார்ட்மெண்ட்டை எதுவும் பண்ணல, அப்படியே விட்டாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பீச் ஹவுஸ்க்கு போய் ரொமான்ஸை போட்டுட்டு இருக்கும் போதே சிரிப்பான படத்தை சிம்பிளா முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.